ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கையே நித்திய ஜீவன். அதனால் அவரை உடையவர்களே அந்த நித்திய வாழ்க்கைக்கு செல்ல முடியும். அதற்கு நாம் ஜீவனை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த ஜீவனை கொண்டிருப்பவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு வல்லமை உடையவர்களாய் இருப்பார்கள். அந்த ஜீவனை குறித்த நிச்சயமுடையவர்களே நித்திய தேவ ராஜ்யத்தில் நிச்சயமாக செல்வேன் என்ற நம்பிக்கையையும் கொண்டிருப்பார்கள். அதாவது கிறிஸ்துவின் ஜீவனே நமக்கு பரிசுத்தத்தை தரும் என்ற உண்மையை அறிந்திருப்பார்கள். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமென்றால் குமாரனாகிய கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார் என்ற நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியானதாக இருக்க வேண்டும். அவருடைய சுபாவங்களை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையும் பரிசுத்த வாழ்க்கையை குறித்த தாகமும் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பாவத்தை மேற்கொள்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கொண்டு வாழ்வோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நிச்சயித்துக் கொள்ளலாம். அப்பொழுது நாம் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது நிச்சயம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.